தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. புதுமை பெண், விடியல் பெண், விடியல் பயணம், உரிமை தொகை, தோழி விடுதுன்னு பெண்களுக்காக நாங்கள் செயல்படுத்துகிற திட்டங்களால பெண்களுடைய சமூக பங்களிப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. அதிகமான மாணவிகள் கல்லூரிகளுக்கு வந்து படிக்க வர்றது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவில் அதிகமான பெண்கள் தொழிற்சாலையில் வேலை பார்ப்பது தமிழ்நாட்டில் தான். இது எதுவும் தெரியாம ஆளுநர் போலவே பிரதமர் அவர்கள் பேசுவது மிக மிக கண்டனத்துக்குரியது. 5 மாத கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானு அவர்களை கூட்டுப்பாலை வன்கொடுமைக்கு உள்ளாக்கின 11 குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது உங்க குஜராத் அரசு தானே. உலகமே அதிர்ச்சி அடைஞ்சாங்களே. உச்ச நீதிமன்றமே அதை ரத்து பண்ணுச்ச. நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா? அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன்விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் தடை சட்டம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசை பத்தி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு யோகியதை இருக்குதா, அருகதை இருக்குதா? குற்றங்கள் அதிகமாக நடக்குது. பிரதமர் அவர்கள் பேச நினைச்சா எங்க போய் பேசணும்? பாஜக கூட உத்தரப்பிரதேசம் போய் தான் பேசணும். மணிப்பூர்ல போய் பேசுங்க. இதை விட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? ஜெயலலிதா ஆட்சியில குற்றமே நடக்கலன்னு சொல்லி அதிமுக தொண்டர்களையும் பிரதமர் ஏமாத்த பார்த்திருக்கிறார். குஜராத் மோடியா இந்த லேடியான்னு தமிழ்நாட்டில் ஊர் ஊரா போய் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் மறந்துடுச்சா? இந்தியாவிலே அதிமுக அரசு தான் ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய அரசுன்னு நீங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசினதான் ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் நீங்க ஒருவேளை மறந்திருக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க. வழக்கம் போல இந்த தேர்தலையும் பாஜகவுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு அனுப்பத்தான் போறாங்க.